ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கனாக்கா, ஈதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்பிக்யூ தான் போயிருந்தோம். ஸோ அததான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா, லஞ்ச்லாம் முடிச்சுட்டு வந்து இறாலு, சிக்கன் இதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இறால் வந்து ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம். சிக்கன் வந்து ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். சிக்கன் வந்து மலாய் சிக்கன் தான் செய்ய போறோம். ஸோ அதுக்குள்ள மசாலா தான் நான் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு நாங்க கிளம்புனதே பார்த்தீங்கன்னாக்கா 9:00 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாவே ஆயிடுச்சு. கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்டின்னாக்கா, ஆஃப்டர்நூன் வந்து நாங்க வெளிய கொஞ்சம் போயிருந்தோம். ஸோ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சிக்கனு, ப்ரான்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9:00 தான் கிளம்புனோம். எந்த பார்க் போறது அப்படின்னு தெரியல. ஏன்னாக்கா எல்லாமே வந்து 11:00லாம் வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே முஸ்ரிக் பார்க் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஈத் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட்டாவே வந்து குளோஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க முஸ்ரிக் பார்க் போயிருந்தோம். பட் அங்க பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. 12:00 தான் வந்து குளோசிங் டைம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ 9:00 கிளம்பி இங்கேருந்து பக்கமா தான் இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லயே நாங்க போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்ன அடுத்தது வந்து டக்கு டக்குன்னு வந்து நாங்க வந்து பார்பிக்யூ செய்ய ஆரம்பிச்சாச்சு. மாஷாஅல்லா இன்னைக்கு வந்து ப்ரான்ஸும், சிக்கனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ பசங்க எல்லாரும் சேர்ந்து வரும்போது ரொம்பவே நல்லாருக்கும் நம்ம தனியா வர்றத விட. ஈதுக்கு வந்து ஸ்வீட்லாம் பண்ணியிருந்தோம்ல, அதுல வந்து கொஞ்சம் பேலன்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். சுழியம் மட்டும் இங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டஃபிங்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கேக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்தாச்சு. வீட்ல இருந்தா கூட பசங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. பட் நம்ம வந்து இந்த மாரி வெளியில போற இடத்துக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அவங்க எல்லாமே காலி பண்ணிடுறாங்க. அதனால எதெல்லாம் மிச்சம் இருந்துச்சோ எல்லாமே பார்க்குக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. பசங்க நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது எங்களோட வேலைய நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்பிக்யூ செய்யறதுக்கு. எப்போதும் பார்பிக்யூ செய்யறதுக்கு எங்க ஃபேமிலி மட்டும் வந்தோம் அப்படின்னாக்கா, என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிக்கன் வந்து கோத்து குடுக்கறது மட்டும் தான். மித்தபடி எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்பிக்யூலாம் செஞ்சு குடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ஆம்பளைங்களுக்கு வேலை இல்லாத என்னோட கொழுந்தனார் பொண்டாட்டி நான் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, ஓகே யார் வேணாலும் செய்யுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி வந்து செஞ்சு குடுத்தா நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஸோ சைட் பை சைடு வந்து நான் வந்து சுழியம் போடுறதுக்காக வந்து இந்த அடுப்பு எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ இதுல வந்து நம்ம சுழியம் செய்யலாம் அப்படின்ட்டு. ப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நாங்க வந்து செஞ்சு எடுத்துட்டு எல்லாரும் ஒண்ணா தான் சாப்பிட போறோம். ஸோ நாங்க வந்து இத வந்து பார்பிக்யூ செஞ்சு ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர்ல வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ சூடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறவே இல்ல. கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கோல்டாவும் இல்ல, ரொம்ப ஹாட்டாவும் இல்ல. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து அங்க போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலான்னு தான் இருக்கோம். அப்படி போனோம் அப்படின்னாக்கா, அதையும் நான் ஒரு வீடியோவா போடுறேன். இந்த சைடு வந்து சுழியமும் வந்து போட்டாச்சு. போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சூடா அதுவும் அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரான்ஸ பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்கா இருக்கு. கலர்லாம் பாருங்க எவ்ளோ அட்ராக்டிவா இருக்குன்னு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம சிக்கன் செஞ்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து சிக்கன் தான் செய்ய போறோம்.
மலாய் சிக்கனும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. இது கூட வந்து ஹம்மூஸு, குப்பூஸ் வச்சு சாப்பிடும்போது வேற லெவலா தான் இருந்துச்சு. ஹம்மூஸ் வந்து நான் மார்னிங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ, அதனால வந்து கடையிலலாம் வாங்கல. வீட்ல செஞ்சது தான் ஹம்மூஸ்லாம். ஸோ, வந்துட்டு இப்போ வந்து சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப சிக்கனையும் எடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். லாஸ்ட்டா வந்து டீ மட்டும் அடுப்புல வச்சிரணும். அடுப்புல வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம போய் சாப்பிடுறதுக்கும், அந்த டீ ரெடி ஆவறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரா இன்னைக்கு பார்பிக்யூ பார்த்தீங்கன்னாக்கா போச்சு. இந்த 2 நாளும் வந்து ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லலாம். ஈத் டே 2 நாளும். ஈத் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஃபெஸ்டிவல் லேண்டெல்லாம் போய் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மறுநாளும் வந்து பார்பிக்யூலாம் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.